ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்ட்குள்ளே பார்க்க முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் ஒரே பார்ட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கே அதை அப்லோட் பண்ணிடுவேன். வாங்க இப்போ எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோயினி ஹீரோவுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. என்னை அந்த தீ விபத்துலேருந்து காப்பாற்றுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக அவர் ஒன்று லவ் பண்ணுறாரு போலடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நினச்சிட்ருக்குறாங்க. இங்கே காட்டுறாங்க ஹீரோ ஹீரோயினை வேலை செய்கிற பக்கம் பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நான் போய் அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் எதுக்கு போகிறீங்க, ஜஸ்ட் நீங்கள் கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் ரோபோ சொல்ல ஹீரோ ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இல்லை, அவன் மேலே எனக்கு லவ்வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுது. உடனே ஹீரோ ஹாஸ்பிட்டல் போய் அவளோட ஹார்ட் பீட் செக் பண்ணிகிட்ருக்காரு. செக் பண்ணி பார்த்துட்டு உடனே அசிஸ்டண்ட்டுக்கிட்ட வா போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி திருத்துட்டு முழிச்சிட்டே போகிறாரு. அப்போ அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் யாராச்சும் கூட க்ளோஸாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோயின் ஹீரோ நினச்சி பார்க்குறாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க நினச்சி பார்க்குற கண்டிப்பாக ஹீரோயினாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி பார்க்குறாரு. ஆக்சுவலாக அவர் பிஏ. ஹீரோ உடனே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி ஃபீலிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டாக்டர் சொல்லியிருப்பாங்களோ, நீங்கள் சப்போஸ் அவங்க லவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ ப்ரெஸ் மீட் நடந்துட்டு இருக்குது. அங்கெல்லாம் நினச்சி பார்த்துட்டு எனக்கு ஹீரோயினுக்கு ரியலாக லவ் பண்ணி தான் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸில் ஒருத்தவங்க கேட்கும்போது அப்போ இதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பர்த்டேக்கு நீ ஒரு கிஸ் கொடுக்குறியா, கிஸ்ஸே நீ கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பார். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே காட்டுறாங்க ஹீரோயின் எவ்வளோ ரொமான்டிக்காக ஹீரோ எத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லிட்டாரு பார்த்தியா, நீயும் ஹீரோவை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவே இல்லடி நீ எங்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஓ சர்ப்ரைஸாக வச்சுருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஆக்டர் வந்திருக்காரு. ஆக்டர் ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு ரொம்ப உசுறு போல். அவங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக ஆக்டரை கூட பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆக்டர் நடிக்க வந்தவருக்கு ஒரு ட்ரெஸ் ஏதோ மிஸ்டேக்கில் கிழிஞ்சிருச்சு போல். அப்போ ஹீரோயினிக்கிட்ட அவர் ஹெல்ப் கேட்குறாரு. நீ எப்படியாச்சும் நீ தாம்மா ஹெல்ப் பண்ணணும், நீ ஹெல்ப் பண்ணால் மட்டும் தாம்மா முடியும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியாது யார்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இங்கே ஹீரோயின் பிளேஸில் காட்டுறாங்க. அந்த ஹீரோவோட ஃபோட்டோ தான் இருக்குது. அதெல்லாம் ரோபோட் பார்த்துட்டு கண்டிப்பாக இவரை தான் பார்க்க போயிருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அங்கே நம்ம ஹீரோயினோட கம்பெனியோட டைரக்டர் அவள் இந்த மாதிரி ட்ராமா ஷூட்டிங் போயிருக்கிறா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஆக்டர் சொல்கிறாங்க, நீ என் கூட டின்னருக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோபோட்டு சிஸ்டரோட ஹார்ட் பீட் ஏறுது, ஸ்பீக்கரை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாஸ்ட்டாக போய் பார்த்தா அங்கே இருக்கிறவங்களும் சூப்பர் ஜோடியில் 2 பேர் அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ என்னடா யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தா தெரியுது ஹீரோயினையும் அந்த ஆக்டரும் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்குன்னா 10 எரியுது வகுறு, என்னடா இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி போகிறாரு. அப்போ கரெக்டாக தைச்சிட்டு ஊசி வேறு குத்திடுது. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர்கிட்ட என்னோட பாஸு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. கரெக்டாக அங்கே டேரக்டர் உனக்கு வேலை இருக்குது, நீ இன்னும் முடிக்கலையே உன்னோட வேலையை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மரியாதை உன் வேலை நீ போய் பார்க்குற அப்படின்னு சொல்லி டேரக்டர் திட்டும்போது அப்போ ஹீரோ என்ன இவ்வளோ பிரச்சனை, நீ இவ்வளோ பிரச்சனையாக கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோ பேண்டேஜுக்குன்னா யாராச்சும் வச்சுருக்காங்க, நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல நைட்டு டின்னருக்கு மட்டும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற ஆக்டர் ஹீரோ பார்த்துட்டு முறைச்சிட்ருக்கிறா. உடனே அந்த ஆக்டர் என்ன சொல்கிறா அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டேட்டிங் தான் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நான் அவளை நான் உஷார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே ஹீரோயின் நைட்டு டின்னருக்கு வரும்போது, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நான் உன்னோட லவ்வர்னு சொல்லி ஊருக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நாள் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை வேலை செய்கிற கம்பெனிக்கு சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஏன் ஹீரோயின் கிட்ட இவ்வளோ வேலை வாங்குற அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட வேலையில் எதுக்கு ஹீரோயின் கிட்ட மேலே தட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. அப்போ என்னோட கம்பெனி இது, நீங்கள் ஜஸ்ட்டு ஷேர் ஹோல்டர் தான், நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் என்னோட கம்பெனி எம்ப்ளாயி, நான் என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரோபோட் கிட்ட எல்லாத்தையும் ஹேக் பண்ண சொல்லிடுறாரு ஹீரோ. அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாமே ஹேக் ஆயிடுது. சிக்னலே வரல. ஹீரோயின் பேசிகிட்டு இருந்தவங்க என்னடா சிக்னலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இப்போ புரியுதா நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் உள்ளே பார்க்குறாங்க. எல்லாமே சிஸ்டமெல்லாம் எரராக இருக்குது. உடனே நம்ம பார்ட்னர்ஸ் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு நீ அவமதிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ப்ளீஸ் தயவுசெய்து அந்த இதையே ஹேக் பண்ணதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னாட்டி ஹீரோ எல்லாத்தையுமே நிப்பாட்டி விட்டுருப்பாங்க. இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக ஹீரோ வெளியே வரலங்க, நீ என்ன
பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஹீரோயினை. அப்போ வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கேட்குறாங்க ஹீரோ கிட்ட. அப்போ வந்து ஹீரோ ஏதோ ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா நைட் டைம் வந்து ஹீரோயின் ரூமில் சவுண்ட் வர மாதிரி இருக்குது. ஹீரோ போய் கத்திட்டு, இல்லை அன்றைக்கி இந்த மாதிரி ஃபயரில் மாட்டினால அதுங்காட்டி ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அழுதுட்டுருக்குறாங்க. அப்போ ஹீரோ எங்கேயோ வெளியே ஓடிடுறாரு. இவனால வெளியே ஓடிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெரியுது ஹீரோ வந்து அவரோட பெட் எடுத்து இங்கே போட்டுட்டு ஹீரோயின் படுத்துட்டாளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஹீரோவை வந்து தூங்கிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின்கிட்ட ஹீரோ வந்து நெக்ஸ்ட் நாள் காட்டுறாங்க. உன்னை வந்து எங்கள் தாத்தா பார்க்கணுமா வரையா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ அங்கே இருக்கிற ரோபோட் இருந்துட்டு, ஆமாம் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் பண்ணணுமல்ல, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, நான் வர முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோயின் பேசுகிறது வந்து அவங்க முடிய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த முடியை விலைக்கு விட்டுருக்குறாங்க. அப்போ வந்து வா நம்ம கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பசிக்குது அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ஹீரோ வந்து அவங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துட்டு, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டிருக்கிறாரு. இல்லை எனக்கு பசிச்சு அதுங்காட்டி தான் வாங்கினேன், நானாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோயின் இடத்துல லபக்குன்னு முழுங்கும்போது ஹீரோ அதை பார்த்துட்டே இருக்கார். ஹீரோவுக்கு வேற வாயில் எச்சி ஊறுது, எனக்கும் ஒன்று கொடு அப்படின்னு சொல்லி பிடுங்கி வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாரு. ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது, எனக்கு தான் பசியாக இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க வாயில் வந்து ஒட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ வந்து தொடச்சி விடலான்னு போகும்போது, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து உடனே சாக்லேட் கொடுக்குறாங்க. வாங்க நம்ம ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போது, இங்கெல்லாம் நீ எடுக்கக்கூடாது, எங்கள் ஃபேமிலி மீட்டிங்க்கு வர நீ இங்கேயே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு பெரிய லக்ஸுரியஸான பிளேஸுக்கு போய் நிறைய ட்ரெஸ் எல்லாம் ட்ரையல்ஸ் பார்க்குறாங்க. இது ஒரு ட்ரெஸ் தான் நல்லா இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸுக்கு நெக்லஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஹீரோ வந்து அதையும் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறாரு. இந்த ட்ரெஸ்ஸில் ஹீரோயினை பார்த்தது வந்து ஹீரோக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. எப்படியாச்சும் வந்து ஹீரோயினை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து ஹீரோ போகலான்னு பார்க்கும்போது இங்கே காட்டுறாங்க 2 பேர் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேர்த்தோட ஹார்ட் பீட்டு ரைஸ் ஆகுறது இங்கே 2 பேர்த்துக்குமே தெரியுது. உடனே வந்து ஃபோன் வந்துருந்து ஹீரோயின், ஐயோ அப்பா தப்பு வச்சுட்டு, என்னடா இது ஹார்ட் பீட் இவ்வளோ வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக வந்து ஹீரோவுக்கு ஃபோன் வந்துடுது. ஹீரோயின் பற்றி தான் வந்திருக்குது போல், நான் போயிடுறப்ப சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே குடுன்னு ஓடிடுறாங்க. அப்போ வந்து ரோபோ சொல்லுது, என்னாச்சு சிஸ்டருக்கு இந்த மாதிரி வந்து ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுது, தாத்தா வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கூட க்ளோஸாக இருந்தாங்க, எடுத்து ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு தெரியுமில்ல, ஆக்சுவலாக ரோபோட்டுக்கு தெரியாது. அதெல்லாம் பேசினதுக்கப்புறம் இங்கே ஹீரோயின் காட்டுறாங்க. குளிச்சு முடிக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை வந்து பாத்டப்லேயே போட்டுடுறாங்க தெரியாமல். அப்போ வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வேறு ட்ரெஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவோட ட்ரெஸ்ஸாகவே வந்து ஹீரோயின் போட்டு வந்துடுறாங்க. நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க வாட்டுக்கு போய் படுத்துடுறாங்க. திடீர்னு பார்த்தா வந்து கரண்ட்டு போயிடுது. அம்மா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ பயப்படாத, நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஹீரோ. அப்போ வந்து காலையில் காட்டினாங்க. ஹீரோ வந்து முதல்ல எழுந்திரிச்சு பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி பாட்டு மறுபடியும் படுத்துடுறாரு. அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு ஏதோ நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஹீரோ எந்திரிக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டிருக்காரு. இப்போ வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து பார்க்க போயிருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஹார்டாக நைட் வந்து வேலை செஞ்சுருப்பீங்க, அதுங்காட்டி வந்து நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து கிண்டல் பண்ணிட்டுருக்கா. அது ஹீரோயினுக்கு புரியவே இல்லை. ஹீரோயின் வாட்டுக்கு எடுத்து, உங்களுக்கு எப்படி தெரியும் தாத்தா, ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து லபக்குன்னு வாயில் ஓடிட்டுருக்காங்க. அப்போ வந்து அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினோட வாயில் வந்து பால் ட்ராப்ஸ் எல்லாம் பட்டுருது. அதையெல்லாம் ஹீரோ துடைக்கலான்னு போகும்போது அது ஹீரோயினையும் பார்த்துட்ருக்குறாங்க. 2 பேத்துக்குள்ளே ரொமான்ஸ் பிக்கப் ஆகிற மாதிரி தெரியுது. கடைசியில் இங்கே ரோபோட் காட்டுறாங்க. ரோபோட் இருந்துட்டு லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சு, எதுக்கு வந்து ஹீரோயினோட ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே ஹீரோயினை வந்து தைச்சிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ரூம்பெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நான் என்னோடய ரூம்பை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபுல்லாகவே வந்து 2 பேரும் எஸ்எல்ஏ ஓட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் தான் சுத்தம் பண்ணுவேன், நீ தான் சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் 2 பேர் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் வந்து சுத்தம் பண்ணும்போது அந்த ஹார்ட்டின் வந்து வரையலாம் அப்படின்ட்டு அவங்க வரைய ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு ஹீரோயின் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் வந்து அந்த ஹார்ட்டின்குள்ளே கரெக்டாக ஹீரோ வந்து கவர் ஆகிறவன் நின்னங்காட்டி 2 பேர் வந்து ஒரே லவ் பார்வையாக பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயினோட வேலை செய்கிற பிளேஸ்லேருந்து ஏதோ வந்து எரர் ஆயிடுச்சு போல். ஹீரோயின் தான் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஒழுங்காக வந்து வீடியோ ஃபுல்லாகவே பண்ணாமல் ஏண்டி நீ என் உசுரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு டேரக்டர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்காலையும் வந்து ஹீரோயின் வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. அப்போ வந்து டேரக்டர் சொல்கிறான், இது வந்து அவள் பண்ண மிஸ்டேக் விடுதா, அவள் வந்து கண்டிப்பாக அவளை ஃபயர் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு
ஒரு ஷாக்கு. என்னடா இவளை போய் ஃபயர் பண்ண போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஹீரோயினை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ஹீரோயினை வந்து ஹீரோ கேர் பண்ணி பார்த்துக்க, நீ கவலைப்படாத அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் ஃபோனை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை அது இப்போ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, உங்கள் தாத்தா உங்களை பற்றி எப்படி நினைக்கிறாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, நீ அதே இதே நினைக்க, நீ முதல்ல தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஹீரோயினை வந்து தூங்க வைக்கிறாங்க. ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டாங்க. ஹீரோ வந்து இப்போவாது கிஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் வந்து 2 பேரும் கிஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இங்கே காட்டுறாங்க நெக்ஸ்ட் மார்னிங் வந்து அந்த ஆக்ட்ரஸ் நீ வந்தால் தான் நான் அந்த மாதிரி நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் ஆகுது, நான் எப்படி வந்து நடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இதான் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட டைம் கேட்குறாங்க. கொஞ்சம் வாடி, டைம் வேறு இல்லடி, நீ டக்குன்னு வந்தேன்னா கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஆக்டர் எல்லாம் நடிச்சிட்ருக்குறாங்க. நடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினி பரபரப்பாக எல்லா திங்ஸும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கூடத்தில் நிற்கும்போது, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிற அளவு சூப்பராக இருக்கிறாங்களா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின்கிட்ட வந்து வாங்க அந்த சைடு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட்ரஸே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு வந்து இன்னொரு லீடு தேவைப்படுது, கண்டிப்பாக வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நீ வரையா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேட்கும்போது, ஹீரோயின் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோ சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க, நீ வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் மறந்துட்டியா அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது, இங்கே வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்குது. யார் இன்னொருத்தங்க வந்து கூட நடித்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இங்கே ஹீரோவுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்குது, இந்த மாதிரி வந்து ஹீரோயின் தான் அவங்க கூட நடித்தாங்க அப்படின்ட்டு. அங்கே வந்து கேட்டாலும் வந்து அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சூப்பராக ஜோடியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இங்கே டேரக்டர்கிட்ட வந்து ஹீரோயின் புதுசாக ஒரு வீடியோ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாரி இது நாள் வரைக்கும் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி போட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ வெளியே வந்து பார்க்கல, செம்ம மழை வந்து ஜோராக பெஞ்சிட்டு இருக்குது. ஹீரோ வந்து கூப்பிடவே இல்லை. அவள் வந்து எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து உங்களோட கோஆப்ரேட் கம்பெனிலேருந்து வெளியே வந்திருக்கிறா அப்படின்னு மட்டும் அங்கே இருக்கிற ரோபோட் சொல்லுது. இவள் தொப்பரையாக நனைஞ்சிட்டு வந்திருக்கா. ஹீரோ அதை பார்த்துட்டு கேட்காம, என்னது இது, நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே வந்து அந்த நியூஸை காட்டும்போது, உடனே நான் இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன், நீங்கள் ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் நடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அதை சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் இவ்வளோ ஹர்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோயினும் ஓடிடுறாங்க. பின்னாடியே ஹீரோ ஓடிடுறாரு. எனக்கு இந்த மாதிரி தெரியல, அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து நீயே தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, உடனே வந்து ஹீரோயினோட முடிக்கெல்லாம் ஹீரோ வந்து ஹேர் ட்ரையர் போட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஹேர் ட்ரையர் எல்லாம் போட்டு ஹீரோனியன் சாரி என்னை மன்னிச்சிரு, என்னோட கம்பெனியில் வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக உன்னை நான் வந்து நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து தூங்க வச்சிட்ருக்காரு. தூங்க வச்சுட்டு இங்கே காட்டுறாங்க, டாக்டரை கூப்பிட்ருக்காங்க போல். உடனே வந்து டாக்டர் வந்து ஊசி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. கொஞ்சம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு டாக்டர் எப்படியோ வந்து ஊசியெல்லாம் போட்டுவிட்டு போயிடுறவங்க, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ வந்து ரோபோட் சொல்லுது, நீங்கள் வந்து கண்டிப்பாக அவளை லவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், அதுங்க அடுத்து வந்து நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ கவலைப்படாத, நான் வந்து லவ் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து இது பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரோபோ சொல்லிட்டு இருக்குது. அப்போ வந்து எதனால் வந்து லாஸ்ட் நைட் அவங்க ஹார்ட் பீட் ஏறிச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சிடெண்ட்டாக 2 பேர் வந்து கிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அதுங்காடி தானவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து டேரக்டர் இந்த மாதிரி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. நெக்ஸ்ட் நாள் வந்து வா நம்ம 2 பேரும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவே வந்து பிடிக்காது போல். கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு, நான் வந்து உங்களுக்கொசரம் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கொசரம் வந்து அவர் குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு வா சுருதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் காட்டுறாங்க, இந்த அவனோட பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் வந்து இதுதான் ரியல் லவ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தா ஹீரோவுக்கு வந்து என்னமோ மாதிரி இருக்குது. கரெக்டாக பார்த்தா ரோபோட் வந்துடுது. அப்போ ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்போ அந்த ரோபோட் கிட்ட ஏன் இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணாலே இப்படி தான், அவர் ஓவராக குடித்தா வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, அவர் வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறங்க அடுத்து அவர் உடம்புக்கு இது ஏதோ பரவாயில்ல, காலையில் வந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எருமை கணக்குறா, இவனு எங்கே தான் நான் தூக்கி போடுறது அப்படின்னு ஹீரோவை வந்து தூக்கி போட்டுட்ருக்குறாங்க, மாற்றி டேரக்ஷனில் படுக்க வச்சு. கடைசியில் வந்து ஹீரோ லைட்டாக கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயின் இருக்கிறது தெரியாமல் ரோபோட்டை நினச்சிட்டு ஹீரோயின் வந்து சேஃப்டியாக இருக்கல, நம்ம போய் அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. ஏன் நான் இங்கே தாண்டா இருக்கிற, கண்ணு தெரியுதாடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு படுத்துடுறாரு. அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, என்னோட பென்ட்ரைவ் உனக்கு எப்படி கிடச்சி அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் கிடையாது, எனக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி போட்டு, டேரக்ட் ஷீலிக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து நெக்ஸ்ட் நாள் மார்னிங் வந்து அங்கே போயிருக்காங்க.
போயிட்டு அந்த ஆக்ட்ரஸ் கூட வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. அதை வந்து ஹீரோயின் இந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோவும் ரோபோட்டும் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ வந்து ரோபோட் வந்து சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஹாப்பியாக தான் இருக்காங்க, அவங்களோட நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே அந்த ஆக்டர் இருந்துச்சு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுற ஹீரோயினுக்கு. அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸை பார்க்கும்போது ஹீரோயின் வந்துட்டு வாங்க நான் போய் கேம் விளையாடலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வா போகலாமே அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோயினுமே ஆக்ட்ரஸ் 2 பேருமே சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிற பலூன் வந்து ஆக்ட்ரஸ்னால் அடிக்க முடியல போல். அப்போ ஹீரோ வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அடித்து எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து நாக் அவுட் பண்ணிடுறாரு. அப்போ வந்து ஹீரோயின் எனக்கும் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயினு கூட சேர்ந்து 2 பேர் வந்து ஹாப்பியாக வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் காட்டிட்டு இங்கே ஆக்ட்ரஸ்க்கு வந்து ரொம்ப வயிறு பத்துது. நெக்ஸ்ட் நாள் வந்து காட்டுறாங்க, ஹீரோவோட இடத்துக்கு ஹீரோயின் வந்து போகும்போது என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட நேற்று ஒன்று சொல்ல வந்தனே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்ல வந்தீங்க, நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு உனக்கு புரிஞ்சிருக்குமே அப்படிங்கிறாங்க. என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லாமையும் எல்லாமே இருக்கார். அப்போ வந்து ஹீரோயின் எனக்கு ஆஃபீஸ் லேட் ஆச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோ ஃபோன்லேருந்து ஹீரோயினோட அம்மா கூப்பிட்றாங்க, ஏடி நாங்கள் அம்மா அப்பா இருக்கணும்னு மறந்துட்டியாடி அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு ஓரத்தில் நின்னுட்டு, அம்மா என்னம்மா விஷயம், நான் அந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கொண்டு வந்தால் நீ பாட்டுக்கு போய் ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்குற, எங்களெல்லாம் பார்க்கலான்னு உனக்கு எண்ணம் இருக்கு மாதிரி அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ரோபோட் சொல்லுது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க. அப்போ எனக்கு லீவ் வேணுமென்னு சொல்லும்போது, லீவெல்லாம் இப்போ போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அவங்க தான் வந்து பசிக்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ வந்து நான் ஒர்க்குக்கு போகணுமே, நீங்கள் போய் சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரொம்ப பசி எடுக்குது, நீ வந்து பசிக்கிற டைமுக்கு நீ எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ஹீரோயின்கிட்ட வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னை வந்து மறுபடியும் வேலை கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி பிடிச்சி வச்சுட்டாங்க, நீயே இப்படியே சமாளி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து உடனே ஹீரோ ரூமுக்கு போய் பார்க்குறாரு. அப்போ ஹீரோயின் ஞாபகமாக வருது. ஹீரோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து பிஏக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஹீரோயினை எப்படியாச்சும் அங்கேருந்து டைவர்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து எவ்வளவோ வந்து ரீசன் சொல்லி பார்க்குற, அது சொல்லு இது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹெவி ஒர்க் போயிட்டுருக்குது, நம்மளால் வந்து எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிஏ வந்து உனக்கு ஒரு வேலை இருக்குது வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்காட்டி இங்கே தான் காட்டுறாங்க, ஹீரோ தான் வந்து ஆக்சுவலாக அது பிளான் பண்ணியிருப்பார்ல, உடனே வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு என்னது இது எங்கே வந்திருக்குறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு லக்ஸுரியஸான ஹோட்டலுக்கு வந்து வந்திருக்காங்க போல். நம்ம வந்து 20 மினிட்ஸில் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ உடனே இருந்துட்டு வெளியே நைட் பார்க்க வந்திருக்காங்க, என்னமோ சொல்ல வந்திருக்காரு போல். அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லி ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் வரப்பட எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.